மகரிஷி மகேஷ் யோகின்னு அவர் அங்கே போய் டிரான்சென்டென்டல் மெடிடேஷன் ஒன்று ஆரம்பித்தார். ஆழ்நிலை தியானம். அவர்கிட்ட ஒர்க் பண்ணவங்களாம் எனக்கு நண்பர்கள். இந்த டிரான்சென்டென்டல் மெடிடேஷனில் அவர் என்னென்ன சாதிச்சாருன்னு நான் இப்போ பட்டியல் போட விரும்பலை. ஆனால் உங்களுக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயமாக ஒன்று சொல்லணும்னா, இந்த டிரான்சென்டென்டல் மெடிடேஷன் டிஎம்னு சொல்லுவாங்க. அந்த டிஎம்மை சேர்ந்தவங்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவு சாதனை பண்ணிட்டாங்கன்னா அமர்ந்த நிலையிலே பூமியை விட்டு 3 அடி 4 அடி பறப்பார்கள். நான் பார்த்துருக்குறேன். உங்களுக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தால் இன்றைக்கி கூகுளுக்கு போங்க. கூகுளில் போய் டிரான்சென்டென்டல் மெடிடேஷன் ஃப்ளையிங் இன் த ஏர்னு போடுங்க, வரும். 6 அடி 7 அடி பறக்கிறவங்கள நான் பார்த்துருக்கேன். இன்றைக்கி அது சாத்தியம். இது ஒன்றும் வயரை கட்டி யாரும் தூக்கலை, அதையும் காட்டுறாங்க. இது யோக மகிமை தான். அதாவது நான் சொன்ன மாதிரி ஒரு 10,000ல் ஒரு பங்கு யோக மகிமை, அவ்வளோதான் நமக்கு கிடைக்கிது இப்போது. இது தவிர அவர் மெடிடேட் பண்ணி நமக்கு இயற்கையை கட்டுப்படுத்த முடியும். டிஎம்ஐ சேர்ந்த ஒருத்தன் இருக்கிற ஊரில் புயல் வராது, மழையின்மை வராது அப்படின்னு சொன்னார். அப்போ அவருடைய கவர்னிங்கில் ஒர்க் பண்ண சில பேர் ராமேஸ்வரத்தில் இருந்தபோது ராமேஸ்வரத்தில் புயல் வந்துடுச்சு. அப்போ அவர் என்ன தெரியுமா பண்ணார், நீங்கள் ஒழுங்காக மெடிடேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் எப்படியா புயல் வரும் என்று சொல்லி அவர்களை உடனே பணி நீக்கம் செய்து விட்டார். நீங்கள் ஒழுங்காக மெடிடேஷன் பண்ணாமல் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அவ்வளோ தூரம் அவருக்கு நம்பிக்கை இருந்தது. அவர் பல அற்புதங்கள் செய்து காட்டி இருக்கிறார்.